அது நன்றாக எப்போதும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற விஷயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் பார்ப்போம் அழுகையின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு. நாங்கள் திருப்பம் Psalm 84:6, சங்கீதம் 84:6. Ceux qui trouvent la force en toi, ils trouvent dans leur cœur des chemins tout tracés. சங்கீதம் 84:6 சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். வேதாகமத்தின் இருதயத்தில் இருந்து எழுப்பும் இசை கூட சங்கீத புத்தகம் வேதத்தின் நடுவில் அமைந்துள்ளது. இந்த சங்கீதங்கள் இசையுடன் பாடும்படி எழுதப்பட்டவைகள். பொதுவாக தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டாலும் பல ஆசிரியர்களால் பல கால இடைவெளியில் எழுதப்பட்டது. ஜூதர்கள் சங்கீதத்தை தேவாலய பாடலாக அங்கீகரித்தார்கள். தனிப்பட்ட பரிசுத்தவான்கள் சங்கீதம் எடுத்து அங்க இயல்புகள் இருக்குது. மோசையின் சங்கீதம் இருக்குது, ஆசாபினுடைய சங்கீதம் இருக்குது, யாருடைய சங்கீதம், இப்படி நிறைய பேருடைய சங்கீதங்கள் இருக்குது. அதனால நாங்கள் கூடுதல் நினைக்கிறது தாவீது சங்கீதம் சொல்லி சாலமோன் சங்கீதம் கூட இருக்குது. ஆகவே தேவனிடத்தில் விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கும் பாடல்களாகவும் தேவனை புகழ்ந்து பாடும் பாடல்களாகவும் சங்கீதங்கள் அங்கு அமைந்துள்ளன. மொத்தம் சங்கீதங்கள் அங்க பாத்தீங்கன்னா 5 நூல்களாக அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. முதலாம் சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும் ஒரு புத்தகம், முதலாம் புத்தகம். 42ஆம் சங்கீதத்திலிருந்து 62ஆம் சங்கீதம் வரைக்கும் 2ஆம் நூலாகவும், 73 சங்கீதத்திலிருந்து 89 சங்கீதம் வரைக்கும் 3ஆம் நூலாகவும், 90 90லிருந்து 106 வரைக்கும் 4ஆம் நூலாகவும், 107லிருந்து 150 வரைக்கும் 5ஆம் நூலாகவும் எழுதப்பட்டிருந்தான். இந்த 5 நூல்களையும் 5 ஆகமத்திற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். நமக்கு ஒரே சங்கீதமாக 150 சங்கீதங்கள் அங்க ஒரு புத்தகம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் தேவனுடைய வல்லமையை விளங்கி காண்பிக்கும் புத்தகம், ஜாத்ராகமும் தேவனுடைய கிருபையை விளங்கி காண்பிக்கிற புத்தகம், லேவியராகவும் தேவனுடைய பரிசுத்தத்தை விளக்கி காண்பிக்கிற புத்தகம், எண்ணாகம் தேவனுடைய நீதியை விளக்கி காண்பிக்கிற புத்தகம், உபாகமம் மனிதனுடைய உத்தரவாதத்தை விளக்கி காண்பிக்கிற புத்தகம், லேவியராகம் தேவனுடைய பரிசுத்தத்தை விளக்கி காண்பிக்கிற புத்தகம், லேவியராகத்தில் பலிபீடம், ஆசரிப்பு கூடாரம் என்று வருகிற இப்போ 84ஆம் சங்கீதத்திலும் ஆலயம், பீடம், தேவனுடைய சந்நிதி என்று எழுதப்பட்டிருப்பதால் 84ஆம் சங்கீதம் பரிசுத்தை மிகவும் முக்கியப்படுத்தி சொல்லுகிறது. படிங்க சங்கீதம் 93:5, Psalm 83:5. Dans ce chant se ressent vrai, la sainteté convient à raison éternelle jusqu'à la fin du monde. இங்க சொல்லுது, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாட்டிக்கு சபை கிடையாது, பரிசுத்தம் இல்லாட்டி கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவும் முடியாது. ஆமென். ஆகவே பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. பரிசுத்தம் என்பதின் பொருள் என்னவென்றால் தெய்வீக நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல் என்பது பொருளாகும். நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சொன்னா என்னது? நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். சங்கீத புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் தாவீதின் கண்ணீரினால் நினைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று, யாருக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு? 2, எப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க வேண்டும்? 3, எதற்காக அழுகையின் பள்ளத்தாக்கு? 4, அழுகையின் பள்ளத்தாக்கில் பெறும் ஆசீர்வாதங்கள் என்ன? சரியா? இந்த 4 காரியங்கள் நாங்க பார்க்க போறோம். முதலாவது, யாருக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? இங்க தக்கா பள்ளத்தாக்கு நீங்க பாத்தீங்கன்னா துயரத்தின் பக்கத்து பள்ளத்தாக்கு அதிகமான வறட்சியும் வெப்பமாக காணப்படும். அங்கே முச்செடிகள் தான் அங்க வளரும். ஒரு சாபத்தின் பள்ளத்தாக்கு அது. அந்த பள்ளத்தாக்கில் நடந்து வருவர்களுடைய முகத்தை தேவன் பார்க்க ஆசையா இருக்கிறார். படிக்கிற சங்கீதம் 84:9 எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அல்லேலூயா. எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். சங்கீதம் 84:4 கூட வசனம் முடியும் போது சேலா, 8ஆம் வசனம் முடியும் போதும் சேலா. அதனுடைய அர்த்தம் நீங்கள் நின்று கவனித்து முன்னோரவும் என்று பொருளுடையது. சேலாண்டா. இந்த சேலா ஒரு இசை குறிப்பாகவும் அது பயன்படுகிறது. சங்கீதம் 84:4 பாத்தீங்கன்னா
84 Psalm 84 உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. சரியா? சீயோனுக்கு போகும் பயணிகள் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்துதான் செல்ல வேண்டுமா? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய வீட்டில் வாசமாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கி இருக்கிறது. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தன்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது வேதம் சொல்கிறது. சங்கீதம் 26:8 என்ன சொல்றது படிங்க. ஒரு சங்கீதம் 65:4. பாத்தீங்கன்னா சங்கீதம் 26:8 கர்த்தாவே உமது ஆலயமாகி வாசஸ்தலத்தை உமது மகிமை தாங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 65:4 சொல்லப்படுது, உம்முடைய பிரகாரங்கள் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகுவோம். ஆலயத்துக்கும் ஊழியம் செய்யும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அப்படி பட்சத்தில் இருக்கும்படி சேர்த்துக் கொண்டார். பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும் வசனம் சொல்றது. 84:2 சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவறுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. எப்பொழுதும் துதியின் ஆவியும் துதிக்கும் மனப்பான்மையும் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தாவீது நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்சார். அல்லேலூயா. அவரை வீட்டுல யாருமே மதிக்கல. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவாக வீட்டுல ஒரு ஆளை வந்து அபிஷேகம் பண்ண போறாங்க. சாமுவேல் சொல்லி அனுப்பினார். தாவீதை கணக்கிலே எடுக்க அவன் ஆடு பார்க்கவே விட்டுட்டாங்க. அப்படி தாவீது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சிறுமையா இருந்தாலும் சரி, அதாவது ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்ப ஸ்தானத்துல இருந்து ராஜா அரண்மனைக்கு வந்தாலும் கூட எப்பொழுதும் அவன் தேவனை துதிக்கிறவனா இருந்தான். ஆமே, எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்குள்ளா இருந்தான். தாவீதுக்கும் பாடுகள் கண்ட ஜோபுக்கும் துதி அதிகமா இருந்தது. அல்லேலூயா. அதனால்தான் அவர்கள் வந்து ஜெயித்தார்கள். எங்களுக்கு எப்போ துதி இருக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க, தேவனை கோபப்படுத்தினாங்க. அதனால வனாந்தரத்திலே பிள்ளைங்களா போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்க அழைக்கப்பட்டாங்க? எங்க போகும்படி அழைக்கப்பட்டாங்க? கானான் தேசத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்டாங்க. இடையிலேயே போயிட்டாங்க. ஆனா காலேப்ல குடும்பத்திலையும் வந்து யோசுவா குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யார் எதிரான ஒப்போசிட்டான வார்த்தைகள் சொன்னாலும் இல்ல அது உண்மைதான் நீங்க சொல்றது, ஆனா எங்களுடைய தேவனால முடியும். அல்லேலூயா. இவங்க வந்த கொண்டு போய் விட்டது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. பிசாசு சோதிச்சானா? சோதிச்சான். சோதனைக்கு யார் உதவி செய்தது? சோதனையை ஜெயிக்கும்படி யார் உதவி செய்தது? இயேசுவுக்கு பரிசுத்தாவியை கொண்டு போய் விட்டுட்டார். அதுதான் இந்த கேள்வியை கேட்டான். அல்லேலூயா. கொண்டு போய் விட்டுட்டான். பிசாசு வந்து வசனங்களை சொல்லி அவன் இயேசுவை தாக்கும் போது இயேசு வசனங்களை சொல்லி ஜெயித்தார். அல்லேலூயா. இப்ப வசனத்துக்கு ஜீவன் உண்டு. இப்ப எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க அல்லது வேதத்திலே இது ஒரு கேள்வி வருது. வேதத்தை படிக்கும் போது எங்கள்கிட்ட நாங்க கேள்வி கேட்கும் போது இந்த இடத்துல இந்த வசனத்துல வேதம் சொல்லுதுன்னு சொல்லுவோம். அப்பதான் அவனுக்கு அந்த பதில் கிடைக்கும். நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு சும்மா உளரும் போது எந்த நன்மையும் உண்டாகாது. இப்ப பிசாசு வந்து வசனத்துக்கு பற்றி சொன்னா, இயேசு சொன்னா தேவனிடத்துக்கு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாவத்திலிருந்து அவன் எடுத்து சொன்னான், இந்த கல்லுகளை அப்பமாக்கலாம் என்று கேட்டான். சரியா? அவர் சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் சொன்னா அவன் கடைசியில் ஒரு தந்திரம் செய்தான். நீர் என்ன பணிந்து கொண்டா இதெல்லாம் தந்துடுறான். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னார் இயேசு? அப்பாலே போ சாத்தான், தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. அங்கேயும் வசனம் தான். அல்லேலூயா. ஆகவே நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஜா மலர் மெத்த உள்ள இதுல கொண்டு விட மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு கொண்டு விடுற இடம் வனாந்திரம். வனாந்திரத்துல வந்து தேவதூர் உதவி செய்வாங்களா உங்களுக்கு? இயேசுக்கு உதவி செய்தாங்களா?
எப்ப இயேசு உதவி செய்தாங்க? அவர் ஜெயிச்ச பிறகுதான். அதுக்கு என்ன உதவி தேவைப்பட்டது தெரியாது. பணிவிடை செய்தாங்க. அல்லேலூயா. நீங்க தான் ஜெயிக்க வேணும். இயேசுவுக்கு எங்க ரட்சிப்பின் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவரையே உபத்திரவப்பட்டது தேவனுக்கு சித்தமாயிட்டுனா நாம அழுகையின் பள்ளத்தாக்கில போய் ஜெயிக்காட்டிக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. சில நாங்க சொல்லலாம், பிஷப் சொல்லலாம், ரெவரன் சொல்லலாம், பாஸ்டர் சொல்லலாம், ஊழியக்காரன் சொல்லலாம், தீர்க்கதரிசி சொல்லலாம், பரலோகம் சொல்லணுங்க. அல்லேலூயா. ஜெயிக்கிறவர்களுக்கு தான் நாங்க தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புவார் உதவி செய்யும்படியாக. மற்றபடி ஒருத்தர் தேவதூதர்கள் உங்களுக்கு பாதுகாக்கும்படியாக. பாதுகாக்கிறது வேற, நீங்க வனாந்தரத்துல போய் ஜெயிக்கிறது வேற. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தான் ஜெயிக்கணும். உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய வேலைத்திட்ட பிரச்சனை வரலாம், நீங்க சுற்றி இருக்கிற மத்திய பிரச்சனை வரலாம், பிசாசு எங்கிருந்து வேணா கொண்டு வரலாம். அதை ஜெயிக்க வேண்டியது பொறுப்பு உங்களுடையது. தாவீதுக்கு பாடுகள் கண்ட யோபுக்கும் துதி அதிகமா இருந்தது. அழுகையின் பள்ளத்தாக்கி அவர்கள் நடந்து கடக்க முடிந்தது. ஆலயத்தை குறித்து ஒரு தனியான ஆர்வம் நீங்கள் காட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்ப தாவீது ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் காமிச்சார். இயேசு ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் காமிச்சார். கர்த்தருடைய மனுஷங்க தீர்க்கதரிசி ஆலயத்தை குறித்து வைராக்கியம் காமிச்சார். ஆனா இந்த நாள்ல பாருங்க, அல்லேலூயா, ஊழியக்காரன் என்று சொல்லுறவனுக்கு அந்த வைராக்கியம் இல்ல. இயேசு இந்த காசுக்காரனுடைய பலகையில அடிச்சு துரத்தினாரா? ஏன் துரத்தினார்? கல்லர் குறியாக்க அடிச்சார். ஏன்? காரணம் என்ன? எதனால பரிசுத்தம் கெட்டு போயிட்டு? ஏன் சர்ச்சில் வந்து காசுக்காரர்கள் இருந்தாங்க? காசுக்காரர்கள் என்ன தெரியுமா? எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பழிகிறதுக்கு 400 மைல் 500 மைல் 200 மைல் தூரத்துல இருந்து வருவாங்க. இப்ப வரைக்கும் அவங்களே பழுதட்ட ஆடை கொண்டு வந்துட்டான். அங்க ஒரு பழுதும் இல்லாம இருக்கணும் கத்தருக்கு கொடுக்குற பலியில. சரியா? இப்ப ஆடு மாடுக்கே அந்த பிரச்சனை. உங்களுக்கு பவுல் சொல்லும் போது உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க, அதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நீங்க உங்களை பலி கொடுக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஒரு பழுதற்றதுமா இருக்கணும். அல்லேலூயா. பழுதற்றதா இருக்கிறோமா நாங்க? இல்ல. அப்படின்னா என்னத்தான்? இயேசுவின் ரத்தத்தினால ஒரு முறை கழுவின பிறகு மறுபடியும் எனக்கு பழுதான காரியம் கரை திரை வரக்கூடாது. அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசாரிகள் என்ன செய்துட்டாங்க? தூரத்துல இருந்து வர்றது வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்க பலி செலுத்த முடியாம போயிடும். அதனால வந்து தேவாலயத்துல எல்லாம் விற்க வழிட்டாங்க. அல்லேலூயா. தேவாலயத்துல விற்க விட்டபடியா வேற இடத்துல இருந்து வந்தா அவங்க காசு சேஞ்ச் பண்றதுக்கு இருந்துச்சு. அவன் ஓகே பண்ணாதான் பலியிட முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆராதனையில என்ன வந்துட்டு பொருளாசை பண ஆசை அங்க வந்துட்டு. அல்லேலூயா. அதனால நீங்க தேவன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பொறுமையா இருந்த இயேசு ஒரு கண்ணத்தை மர கண்ணத்தை கொடுக்க சொல்லி சொன்ன இயேசு சவுக்கெடுத்துட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இயேசு வந்து குட்டினாங்க. நீ தீர்க்கதரிசினாலும் ஞானதரிசினாலும் வந்து யார் குட்டினு சொல்ல சொன்னாங்க. கன்னத்தில் அரைஞ்சாங்க. யார் அரைஞ்சான்னு சொல்ல சொன்னாங்க. இயேசு ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல. ஆனா ஆலயத்தை குறிச்சு வரும்போது அவர் என்ன செய்தார்? கோபம் கொண்டார், சவுக்கெடுத்தார். அல்லேலூயா. ஆலயம் சபை கர்த்தருடைய ஆராதனையில நீ சூஸ் பண்ணது கிடையாது. அல்லேலூயா. நீ உண்டாக்கினது கிடையாது. ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் எந்த அளவில் இருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். எப்படி ஆராதனை செய்யணும்? ஆராதனை நடத்துற பாஸ்டர் அல்லது பிரீஸ்ட் ஆசாரியன் என்ன உடல் போடவன். அல்லேலூயா. ஆசாரியன் ஆம்பளை. நம்மள ஆம்பளை எப்படி உடல் போட்டாலும் நாங்க வந்து பெருசா என்ன பண்ணோம். பொம்பளை போட்டது எங்களுக்கு பிரச்சனை வருது. உண்மைதானே? அல்லேலூயா. ஆனா அந்த ஆம்பளை எப்படி உடுப்பு போடணும்? அவனே லோ பாதம் வரைக்கும் இருக்குங்க. பாதத்தை உடுப்பு பாத்துருக்கிறாங்க. அது மாதிரி ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இப்போ உள்ளுக்கு வந்து போடுற அன்றாயர் வந்து எங்க வரைக்கும் இருக்கணுமா? முழங்கால் வரைக்கும் இருக்கணும்.
ஏன் முழங்கால் வரைக்கும் இருக்கணும்? பலிபீடம் பார்க்க கூடாது அவருடைய நிர்வாணத்தை. ஏறி போற அந்த பலிபீடம் இருக்குதானே, அது பார்க்க கூடாதான். ஜனங்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, பலிபீடமே பார்க்க கூடாது. அப்ப எவ்வளவு பரிசுத்தமா உடை இருக்கவன். அல்லேலூயா. நாங்க கொடுக்கிற விளக்கம் என்ன? ஊழியக்காரர் கொடுக்கிற விளக்கம் என்ன? அவருடைய இருதயம் சுத்தமா இருக்கவன். அல்லேலூயா. உடை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உடைய இருதயம் சுத்தமா இருந்தா உடையும் சரியாயிரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு சவுக்கெடுத்து அடிச்சா, இப்ப பாருங்க சபையில எது முக்கியமா இருக்குது? பணம். அல்லேலூயா. முதலாவது ஆறாவது எங்க நிக்குது? பணத்துல நிக்குது. யார் கெடுக்கிறான்? ஊழியக்காரனே கெடுக்கிறான். சபையை கொடுத்த ஊழியக்காரனே. அல்லேலூயா. உண்மையிலே ஒரு விசுவாசியே நீ ரட்சிக்கப்பட்ட உன்னை கொண்டு விடுற இடம் வனாந்திரம். அல்லேலூயா. நீ தாகம் எடுக்கலாம், பசி எடுக்கலாம். அல்லேலூயா. ஆகவே நீ வனாந்திரத்துல இருக்கிற அந்த பள்ளத்தாக்கை நீ கடக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க வேண்டும். சங்கீதம் 84:5. Psaume 84:5. உன்னில் பலம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உன்னில் பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறோம் பாக்கியவான்கள். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1 வேதம் சொல்றது. பவுல் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 81:1 வேதம் சொல்கிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனை சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவில் தான் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க முடியும். உங்களுடைய பலத்தினால் கடக்க முடியாது, உங்களுடைய சுய பலத்தினால் கடக்க முடியாது, மனுஷ உதவியினால் கடக்க முடியாது. தேவன் மேல் நாங்கள் பலன் கொள்வதன் மூலம் தான் நாங்கள் கடக்க முடியும். நீங்க அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க முடியும். தேவனை சார்ந்து கொள்வது என்றால், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சங்கீதம் 89:21 சொல்லுது. அவரை சார்ந்து கொண்டால் தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். தேவ பலன் இல்லாமல் நம்முடைய மாம்ச பலத்தினால் அதை கடந்து செல்லவே முடியாது. பலனையும் விசுவாசத்தையும் அவர் தரும்போது வறட்சிகள் இருக்காது, வெப்பம் உங்களை வெக்கப்படுத்தாது, முள் உங்களை தடுக்காது, சாபம் உங்களை சலிப்படைய செய்யாது. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், தேவன் நமக்கு வலிமை மிகு கோட்டையா இருக்கிறார் என்று ஜாத்திராமம் 15:2 வேதம் சொல்லுது. 2 சாமுவேல் 22:23 வேதம் சொல்லுது. இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கை தாவீது கடந்தார், அன்னாள் கடந்தாள், எசேக்கியா கடந்தார். இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்தவர்கள். படிவர்கள் 1 சாமுவேல் 30:4. Alors David et la compagnie se mirent à pleurer plus haut jusqu'à ce qu'ils n'aient plus la force de pleurer. 1 சாமுவேல் 30:4 சொல்லுது. அப்பொழுது தாவீதும் அவனோட இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது ஒரு யுத்த வீரன், 10,000 பேருக்கு சமமானவர். அவர் தன் பலன் முழுவதையும் அழுகைக்கு செலவு பண்ணினான். 1 சாமுவேல் 30:6 வந்து பாத்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தங்கள் குமாரர்கள் நிமித்தம் மனக்கலேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் சிரிப்பதற்கு இருப்பாங்க. பிரச்சனை வந்துட்டா யாரும் இருக்க மாட்டாங்க. தாவீது அவ்வளவு பெரிய ஆள். அல்லேலூயா. இப்ப அவர் அழுகிறார், தன்னுடைய பலன் போகும் வரைக்கும் அழுகிறார். அவனுடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அழுகுது. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டா அவர் நாங்க போய் சந்திக்கத்தான் அனுப்புறோம். நாங்க கர்த்தருக்குள்ள எங்களுடைய உறவினர்கள் மரிச்சிட்டார். அவர் கர்த்தருக்குள்ள உண்மையா மரிச்சிக்கிறான்னு எங்களுக்கு உறுதியாய் தெரியுது. இப்ப அவர் தேவனிடத்துல போயிருக்கிறார். சரியா? நாங்க அழுகிறோம். இப்ப நாங்க எங்களோட உறவு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. சரியா? அது உறுதியா எங்களுக்கு தெரியுது. நடந்த வாழ்க்கை அதான் மரண வீட்டுல போய் பாருன்னு சாலமோன் சொல்லுறார். இப்ப எதுக்குள்ள என்னென்ன மறிச்சு கூட கத்திரிக்கு மறிச்சு அடக்கம் பண்றாங்க. அவன் பண்றது போக மாட்டான். அடக்கம் பண்ற ப்ராசஸ்லாம்
அல்லேலூயா. என்ன நிஜம் என்ன அவன் சொல்றான் வாயறிக்க, நாங்கள் இவர்களை சந்திப்போம். எங்க சந்திப்போம்? பாதாளத்துல சந்திப்போம். எனக்கு கர்த்தருக்குள்ள ஒருத்தன் பார்த்தேன், சாவுல போய் பார்க்க சொல்றான். அவனுடைய மரணத்தை பார். அவன் வாழ்ந்தான், சுகமாயிருந்தான், நல்லா செழிப்பா இருந்தான். ஆனா எங்க போயிட்டான்? மதிகேடனாய் போட்டான், முட்டாளாய் போயிட்டான். ஒருத்தர் சொன்னா தன்னுடைய களஞ்சி எல்லாம் இட்டிச்சு பெருசாக்குவான், வாழ்நாள் ஃபுல்லா சந்ததி ஃபுல்லா சாப்பிடலாம். இயேசுனால பார்த்து மதிகேடன். இன்னைக்கு சேர்த்தியதா நீ சேர்த்து வைக்கலாம், யாருக்கு போகும்னு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே இப்ப எனக்கு நான் யாரையும் நியாயத்திற்கு நிறைய பேர் நியாயத்துக்கு ஒரு கண்ணனுக்குள்ள நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காம ஒழிஞ்சு கொள்றான். இவன் அதை விட பெரிய கண்ணன். சிலுவையில் இந்த கண்ணன் வந்து ஞானஸ்தானம் எடுத்தானா? ஒரு கேள்வி. ஓகே, நீ அதை விட கள்ளனுக்கு நான் சொல்லிடுவேன், எவனாவது எங்க கேட்டான். அல்லேலூயா. அது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நாங்க சொல்லி மற்றவனையும் கர்த்தரை முட்டாளாக்க பார்க்கிறோம். நாங்க என்ன செய்வோம்? அப்படிப்பட்டாக்கள் சாத்தானுக்கா ஜெபிக்கும். அவனை கர்த்தர் தான் உண்டாக்கினார். என்னப்பா இதயத்துல தேவனை போல ஆகணும்னு விரும்பிட்டான். நாங்க விரும்பாத விருப்பமா? எங்களை மன்னிச்சாதாங்க. அல்லேலூயா. அவனுக்கா ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? எத்தனை ஜெபம் அப்படி ஜெபிக்கிறது இல்லையா? பாவம் தானே அவனை. ஏன் நடந்திருப்போம்? அல்லேலூயா. ஜெபிக்க முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? அவனுக்கு நியாயம் கொடுத்தாச்சு. தேவன் ஒருத்தனுக்கு ஒருக்கா நியாய தீர்ப்பு கொடுத்ததான். அவர் மாறவர் கிடையாது. ஒருக்கா சொல்லி போட்டவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அதனால சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டவன். அப்படி எங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லி இருக்குது. அவனுக்காக அக்கினி கடல், அவனுடைய முடிவு அக்னியும் கந்தம் எறிகிற நரக கடல். அவனோடு இசைந்த விபச்சாரக்காரர்கள், பொய்யர், திருடர்கள், பொருளாசைக்காரங்க, இவன் எல்லாம் நீங்க நினைக்காது பொருளாசை சும்மா சாதாரணவன் சொல்லி. ஆமே, பொருளாசைக்காரன் எல்லாம் எங்க போறாங்க? சாத்தானுக்கு எங்க நியாய தீர்ப்போ அங்கதான் வெளிப்படுத்த சொல்லுது. அப்படி இருக்கும் போது நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னா எவ்வளவு நாங்க வேதத்துக்கு துரோகிகளா நாங்க இருப்போம். ஞானசாரம் எடுக்காதவர்கள் கல்லருக்குள்ள போய் மறைக்க பார்க்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சொல்லாதவன் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு சொல்லி குற்றம் சாட்டுறவனுக்கு கீழே வந்து போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் வாசிக்கப்படுற நிருபங்கள் என்ன செய்யணும்? நீ வாசிச்சுட்டு இன்னொருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் சரியில்லைன்னா முதலாவது சொல்ல வேண்டியது சபை, உலகத்தம் கிடையாது. இவன் சரியில்லை, இவன் பொருளாசைக்காரன், இவனை பின்பற்றாது என்று சொல்லவன். அல்லேலூயா. அதுக்குதான் வேதம் கொடுத்திருக்குது. பிள்ளை என்று சொல்லவனும். ஆமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவீது மனம் கசந்து அழுதான். இப்ப ஏன் மறிக்கிற இடத்துல நாங்க உண்மையா உறுதியா தெரிஞ்சு நாங்க ஏன் அழுகுறாங்க? கூட்டிட்டு போயிருக்கணும். நல்லது போறவன் நிறைய பேர் சாட்சி எல்லாம் சொல்றாங்க. 20 வருஷமா எங்களோட எனக்கு தெரியும், பரமத்துக்கு போயிருவேன், நான் அங்க போயிருவேன் சொல்றேன். அதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன் அழுகுறாங்க? எப்பொழுதுமே பிரிவு, எப்பொழுதுமே அது எங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப ஒரு ஆள் வந்து 150 வருஷம் இருக்கான்னு, அவரால் நமக்கு தான் ஒவ்வொருத்தராங்க. அவர் டாய்லெட் கொண்டு போறது, புஷ் கிளீன் பண்றது எல்லாம் நாங்க தான் செய்வோம். ஆனா அவர் அழுதாலும் விழுந்து செத்தாலும் அழுவோம். ஏன்னா ஒரு பிரிவு எங்களுக்கு வந்து ஒரு என்னத்த சொல்றது, ஒரு கலக்கத்தை, ஒரு இருதயத்தை உடைக்கிறது வச்சுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு உடைகிறது பிரச்சனை இல்லை. நாங்க எப்படி திடப்படுத்திக் கொள்ளணும்? கர்த்தருக்குள்ள நாங்க போய் சந்திப்போம். கர்த்தருக்குள்ள மறிச்சபடியா அது எத்தனை வயசுல மறிச்சாலும் பரவாயில்ல, அது சந்தோஷம். என்ற பரிசுத்தவான்களின் மரணம் அது சந்தோஷமான காரியம். என்ற அந்த கன மகிமையை கொண்டு வந்தபடி அது சந்தோஷமான காரியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீது அழுகிறார். இவர் ஒரு பெரிய யுத்த வீரர், 14,000 பேருக்கு சமமானவர். என்ன பஞ்சாதி பிள்ளைகள் கூட எல்லாத்தையும்
கடத்திட்டு கொண்டு போயிட்டான். இப்ப அழுது போயிட்டு அப்பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க அழைக்க யாரும் இருக்க மாட்டாங்க. சந்தோஷத்துக்கு கூடி எல்லாம் வந்து நிற்பாங்க. நான் மாத்திரம்தான் ஒருவராக அழ வேண்டும். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடப்பதற்கு ஒரு பலன் தேவை. அல்லேலூயா. ஒரு ஆற்றல் தேவை, ஒரு சத்துவம் தேவை. சில வேளை நாங்க இப்படியான காரியத்துல வரும்போது, தேவனே நீரே என்னை தூக்கி கொண்டு போய் இந்த பள்ளத்தாக்கில இருந்து இந்த வனாந்திரத்திலிருந்து கர்த்தாவே தூக்கிட்டு போயிடும் நாங்க ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உண்மை என்னன்னா, நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் தூக்கி கொண்டு போய் விடவே மாட்டான். ஆமென். நீ ஜெபிச்சீன்னா தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். பவுல் சொன்னார், பவுல மேல ஜெபிக்க முடியுமா? 14 நிருபங்கள் எழுதினார். அல்லேலூயா. கர்த்தாவே இது என்ன இருந்து எடுத்துக்கொள்ளும். பவுல் தேவன் சொன்னார், எடுக்கலாம் முடியாது. அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் தான் தரும். என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கடைசியில் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடப்பதற்கு ஒரு பலன் தேவை, ஒரு ஆற்றல் தேவை, ஒரு சத்துவம் தேவை. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அழுதான் பலன் அற்று பொருளுக்கு அழுதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா அழுதுட்டோம்டா அதுக்கு பிறகு எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா? உங்களோட மைண்ட் ரொம்ப தாக்கிச்சுதா அதுக்கு பிறகு நீங்க சாப்பிட கூட கையில எடுத்து சாப்பிடுறது கூட ரொம்ப அலுப்பா இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆனா இவன் பலன் எல்லாம் போற வரைக்கும் அழுதுட்டான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. சூழ்நிலை இழப்பு அவனை அழ வச்சது. ஆனா அவன் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தினால மறுபடியும் என்ன செய்தான்? தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது வந்து பாத்தீங்கன்னா அவனோட கூட இருந்தவங்க என்ன செய்தாங்க? சேர்ந்து அழுது போட்டு, இவனாலதான் என்னுடைய பஞ்சாயத்து பிள்ளைய பற்றி இவனை கல்லறியறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அல்லேலூயா. கூட இருந்தாலும் அப்படித்தான். எங்களால எவ்வளவு நன்மை போயிட்டாலும் சில வேளை நாங்க கர்த்தருக்கா ஓடும் போது எங்களால அவங்களுக்கு தீமை வரணும்னு நினைப்பாங்க. அது தீமை கிடையாது, கர்த்தருக்குள்ள இருக்கிற வனாந்தரம். ஆமென். ஆனா இவனாலதான் உடனே அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க. யார் இவங்களெல்லாம்? சுத்தி இருந்தவங்க. யார் தெரியுமா? அவங்க எல்லாம் வீணா போனவங்க, கடன்காரர்கள், ஒதுக்கப்பட்டவங்க தான் தாவீதோட வந்து சேர்ந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப தாவீதை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு பிளான் பண்றாங்க. தாவீது யார் தெரியுமா? கவனில் கல்ல வைத்து குறி தவறாமல் எறியும் பயிற்சி பெற்ற தேர்ச்சி பெற்ற வீரன். ஒரே கல்ல கோலியாத்தை கொண்டது தாவீது. அது நெட்டி பொருள அடிச்சான். ஒரே கல்லு தான். கூட 6 கல் எடுத்தாலும் ஒரு கல்லு தான். முதல் கல்லை அடிச்சு அவனை வெட்டி போட்டவன். கல்லறியும் கூட்டத்துக்கு முன்பாக யுத்த நுணுக்கங்களை பயன்படுத்தாம, அல்லேலூயா, அவன் பெரிய ஆள். அங்க வந்து தன்னுடைய யுத்த நுணுக்கங்களை பயன்படுத்தாமல் ஆவிக்குரிய சிந்தனை நினைவுகளை உடையவனானால், நாம் வாக்குவாதம் சண்டையில் ஈடுபடும் போது யார் துக்கப்படுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. படிகளுக்கு Samuel 37 à 8, 1 Samuel 30:7. Il dit au frère Abner, fils de Achimélec, apporte-moi donc l'épaule Abner, et lui apporterai. David consulta l'Éternel en disant, dois-je poursuivre cette troupe? Réussirai-je à la rattraper? L'Éternel me répondit, poursuis-la, car tu la rattraperas et tu délivreras les prisonniers. இங்க பாத்தீங்கன்னா 1 Samuel 30:8 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதுக்கு கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தண்டா அந்த இது ராணுவமா? ராணுவத்தை நான் பின்பற்ற வேண்டுமா? அதை பிடிப்பேன்னு ஒன்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்து அதை நீ பிடித்து சகலத்தையும் தீர்த்து கொள்ள என்றார். அல்லேலூயா. இப்ப தேவன் வந்து பலப்படுத்தினான தாவீதா? எல்லாம் அவன் தனக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொண்டான். உன்னுடைய ஆத்மா சோர்ந்து இருக்குதான். என் ஆத்மாவை நீ ஏன் பயப்படுகிறான்? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறான்? அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த தாவீதின் சங்கீதத்தை 103ஆம் சங்கீதத்தை அவர் ஒன்றுல இருந்து அப்படி நிறைய, நான் என்னுடைய வயது கழுகு போல சமாதானம் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கோம். நாங்க என்ன சொல்லி அனுப்புறோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று போகும்போதும் முடிக்கும் போதும் எல்லா கூட்டத்திலும் சொல்லி போட்டு வெளியில போனாலும் நமக்கு பிரச்சனை வந்து. அல்லேலூயா. அதனாலதான் நாங்க அதே நிலைமையில சேறு மேல் போயிடும். தண்ணி வந்து ஓடினா தான் அதுக்கு வலிக்கும், சுத்தமா இருக்கும். நாங்க தேங்கி ஒரே இடத்துல நின்று நாளை போயிடும் நம்மளுக்கு கிறிஸ்தவ ஜீவியம். இங்க தாவீது தனக்குள்ள திடப்படுத்தி கொண்டார். இயேசு அந்த ஆவியான கொண்டே விட்டுட்டார். இயேசுக்கு உதவி செய்யலைங்க. இயேசுதான் ஜெயிச்சாரு. இயேசுக்கு வேத வசனம் இருந்தது, பிசாசு எடுத்து சொன்னா. அதுதான் பைபிள் படி, பைபிள் பாடங்களை வசனம் பாடமாக்க யூத்ல எல்லாருக்கும் ஒரு வசனம் பாடமாக்க வச்சு கொண்டு இருக்கிறார். நீ பாடமாக்குவது இப்போ உனக்கு தெரியாம கூட இருக்கலாம். உனக்கு யுத்தம் வரைக்கும் அப்பதான் ஆவியான சொல்ல இதை எடுத்து பேசு. அல்லேலூயா. ஆவியான இல்லாம ஜெயிக்க முடியாது. ஆவியான இருப்பார். அவர் எப்ப உனக்கு எந்த வசனத்தை சொல்லி எதில் நீ பலப்படுத்தணும் அவர் அப்ப பேசுவார். உன்னுடைய இதுல பேசுவார், சிந்தையில பேசுவார். நீ படிச்ச வசனம் அப்பதான் வரும். நீ படிக்காட்டி எந்த வசனம் வரும்? சினிமா பாட்டுகளா பாடிக்கொண்டு அதுதான் வரும். அது என்ன செய்யும்? உன்னை இன்னும் பாதாளத்துல தள்ளி போடும். இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையும் உண்டு பண்ணிவிடும். இங்க தாவீது தான் தனக்குள்ள திடப்படுத்தி கொண்டா. திடப்படுத்திட்டு தேவன்கிட்ட போய் நின்றார். அல்லேலூயா. அழுது கொண்டு நின்றாரா? இல்ல. அல்லேலூயா. நாங்க அதிகமா அழுகிறதுதான் முக்கியம். தேவனுடைய சமூகத்துல அழுகிறது நல்ல. அல்லேலூயா. உன் கண்ணீர் துளிகளை நான் சேர்த்து வச்சுக்கன்னு சொல்றான். அல்லேலூயா. துருத்தியில சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றான். உண்மைதான். நீ அழ வேண்டிய இடம் எங்க? தேவனுடைய சமூகத்துல. நீ எங்கேயாவது கடன்காரனுக்கு முன்னால அழுதா? அல்லேலூயா. முதல்ல நீ கடனை வாங்க கூடாது. சரியா? கடன் வாங்கிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கிட்ட. எத்தனை கிறிஸ்தவன் சீட்டு போடுறாங்க தெரியுமா? என்ன தெரியுமா அந்த அர்த்தம்? பொருளாசை. பொருளாசை எங்க போவாங்க? வெளிப்பட்ட 21 என்ன சொல்லுது? பிசாசு கொண்டு உண்டாக்கின போடுறது. இதுல 10வது மூப்பர் மேல் வரைக்கும் சீட்டு போடீங்க. இந்த சீட்டு போட்டா தானே முன்னேறலாம். புரியுதுக்கு உனக்கு தேவை. உனக்கு தான் தெரியுமே, சீட்டு போட்டா முன்னேறலாம், வட்டி போட்டா முன்னேறலாம். அதனால வர்ற சாபம், அந்த சாபம் முத்தி போய் வந்து தேவன் அடிக்கிறோம். கத்தாவே கத்தாவே. அல்லேலூயா. கத்தர் கேட்பான்னு நினைக்கிறீங்க? காரணமின்றி போடப்படுற சாபம் தங்காது. காரணத்தோட போட்டா தங்குவா. அந்த வெள்ளை பெற்றுக்கொண்டு ஆகுவன். அல்லேலூயா. இங்க தேவன் தாவீதுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சரியா? திடப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, அவன் தேவனிடம் போய் பேசினான். கர்த்தாவே நான் போகலாமா போகக்கூடாதா? இவ்வளவுதான் கேள்வி. கர்த்தர் சொன்னா நீ போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இப்பதான் வாக்கு தத்தம். நாங்க நிறைய வாக்குத்தத்தம் வேத்துல இருக்கிறபடியா 3000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு கிருபை. கர்த்தாவே நீ சொல்லி வச்சுக்கிறீர். அல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, ஒளிப்படத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை புதைவுகளை உனக்கு தருவேன். யாருக்கு சொன்னது? அது சொன்னது கோரேசுக்கு. அல்லேலூயா. கோரேசு தான் சொன்னான். அதாவது கோரேஸ் பிறக்கிறது 400 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார் கர்த்தர். பிறக்கவே இல்ல. அந்த கோரேசுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நாங்க சுதந்திரிக்கிறோம். சுதந்திரிக்கலாமா? சுதந்திரிக்கலாம். அவ்வளவுதான். அதனாலதான் எங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா அது இஷ்டவீரருக்கு சொன்னது. நிறைய பேர் கதை விடுறாங்களா? நிறைய காரியங்களா? அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, அது யூதர்களுக்கு சொன்னது, அது ரூபன் கோத்திரத்துக்கு சொன்னது. அல்லேலூயா. கோரேசுக்கு சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், அதான் சொன்னது. அதுவும் யூதருக்கு தான் சொன்னது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு தருவேன், அதுவும் இஸ்ரவேலுக்கு தான் சொன்னது. ஏன் சுதந்திரிக்கிற? அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நிறைய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டார். பலி செலுத்துறதுல இயேசு பலி ஆயிட்டார். நிறைவேற்றப்பட்டது. நாங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விருத்த சேதம் செய்யணுமா?
செய்ய தேவையில்லை. விருத்த சேதத்தை கர்த்தர் மாத்திட்டார். எப்படி மாத்திட்டார்? ஞானஸ்நானமா மாற்றிட்டார். அதுக்கு பவுல் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆதியாமத்தின் வெளிப்படுத்தல வரைக்கும் உள்ள வசனம் எல்லாம் நமக்குரியது. அல்லேலூயா. நிறைவேற்ற காரியத்தை நாங்க திருப்பி போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவாலயம் யாருக்கு? இனி வரப்போற தேவாலயம் அந்தி கிறிஸ்துக்கு. ஏன்னா நாங்க அந்தி கிறிஸ்துனால நாங்க இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு நாங்க இருக்க அதுக்கு மேலே போயிடுவோம். நாங்க கர்த்தருடைய வருகை இல்ல, அது அவங்களுக்கு. அந்தி கிறிஸ்துவங்க ஆராதிச்சு தேவாலயத்துல வந்து தேவாலயத்தை கட்டி கொடுத்து அவனை மேசியாவோட ஏற்றுக்கொண்டு இப்படி நிறைய கலந்து இருக்குது. ஆமென். ஆகவே முதலாவது நான் என்ன திடப்படுத்தவும். எலியா பாருங்க அவ்வளவு பயங்கரமானார். அல்லேலூயா. 850 ஊழியக்காரங்க ஜெசபேல், 450 விக்கிரதோப்பு, இன்னொன்னு 400 தீர்க்கதரிசிகள், அதோட ஜெசபேல், ஆகாப் ராஜா, அதை விட இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களும் விழுந்து போயிட்டாங்க. இவன் தனி ஒரு ஆளா யுத்தம் பண்ணலாம். யுத்தம் பண்ணிட்டு அவள ஒரு மிரட்டிட்டான். நாங்க நிறைய வேளையில இந்த ஜெசபேல் மிரட்டுக்கு தான் நாங்க பயந்து போய். அல்லேலூயா. சின்ன மிரட்டு. இந்த 850 பேருக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சோர்வு வந்துட்டு. அல்லேலூயா. சோர்வு வந்து போய் அங்க ஒளிச்சு இருக்கிறார். சோர்ந்த போது கர்த்தர் என்ன செய்தார்? சாப்பாடு கொடுத்தார். அல்லேலூயா. சாப்பாட கொடுத்தா தேவன் அவரோட பேசினாரா? இல்ல. அல்லேலூயா. இவர் இப்ப தேவன் பேசுவாருன்னு போய் நிக்கிறார். அங்க அக்கினி வந்து பூமி அதிர்ச்சி வந்தது, பெருங்காற்று வந்துச்சு. கர்த்தர் பெருங்காற்று, பெருங்காற்றுல பேசுறவர், அக்னியில பேசுறவர். ஏன்னா மோசைக்கு அக்னியில வந்து பேசினார். அல்லேலூயா. பெருங்காற்றுல பேசுறவர், பூமி அதிர்ச்சி, அவர் வேற பூமி அதிரும் என்று அவ்வளவு வல்லமை உள்ளவர். கர்த்தர் நிப்பார் பார்த்தா இல்ல. அல்லேலூயா. குரல் பாத்தீங்கன்னா மிகுந்த அமைதி உண்டாச்சு. யாருக்கு? அவருக்கு. உங்களுக்கு நீங்க கொந்தளிச்சா பரலோகம்னு கொந்தளிக்காது. நல்லா நீங்க பரலோகம் அது எப்பவும் துதிமயமான இடம், சந்தோஷமான. அது பாட்டு ஐயோ என்னுடைய பிள்ளைய கொல்ல போறாங்க அங்க வந்து கர்த்தர் வந்து என்ன மாட்டார். சேவான மாதிரி நீ தேவனுக்காக ரத்த சாட்சியம் மறிச்சா எழுந்து வரவேற்கிறதுக்கு அங்க ரெடியா நிப்பாங்க. அல்லேலூயா. நீ துன்பப்படுறதுக்கு கர்த்தர் அங்க வந்து கர்த்தர் வந்து அங்க துக்கிக்க மாட்டார். எலியா வந்து மிகுந்த சமாதானம் உண்டாச்சு, மிகுந்த அமைதி வந்தது. அதுக்கு கூட கர்த்தர் பேசுறான். அது என்ன கேட்டாரு? உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க பிரச்சனையில டென்ஷன்ல நீங்க என்ன பண்ணாலும் பரலோகம் ஒன்றும் அசையாது. அல்லேலூயா. நாம பரலோகத்தில் தொடர்பு இருக்கிறது பெரிதான கிருபை. அல்லேலூயா. நம்மள மாதிரி சிலாக்கியமானாக்கள் யாரும் கிடையாது. என்ன வானத்தை பூமியை உண்டாக்கின இனிமேல் நடக்கிற எல்லாத்தையும் அங்க திட்டம் போட்டுக்கிற அவரை நாங்க தெய்வமாக கொண்டிருக்கோம். அப்பா பிதாவு என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார உரிமையை கொடுத்திருக்கிறார். அது பெரிதான கிருபை. ஏதோ நாங்க வச்ச வேலைக்காரன் மாதிரி நிறைய பேர் நினைச்சு கொள்றது. நான் என்ன திடப்படுத்தி என்ன பலப்படுத்தும் போது ஆவியானவர் உதவி செய்வார். நான் தேவனோடு பேசும்போது அவர் என்ன செய்ய வேணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. இப்ப கேட்கிறான், இதுக்கு என்ன செய்ய வேணும்? எல்லாத்தையும் பஞ்சாயத்து பிள்ளைய பிடிச்சுட்டு போயிட்டான். என்ன செய்யணும்? நாங்க உடனே இருக்கிறாங்க தூக்கிட்டு போகணும். உண்மைதாங்க. ஆனா இங்க தாவீது தனக்குள்ள தன்னை முதலாவது பலப்படுத்துறான். போய் தேவன் நிக்கிறான். நாம் போகலாமா? இங்கதான் எனக்கு விஷயம். கர்த்தர் சொல்ற நீ போ சகல. அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிகளுள்ள வர்ற ஆசீர்வாதம். அழகு பள்ளத்தாக்கை கடப்பதற்கு ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். சீயோனுக்கு போகும் நெடும்பாதையில போகும்போது தடுப்பது யார்? குருடரும் சப்பானியும் அங்கு தடுப்பாங்களாம். குருடர் என்பது என்றால் தரிசன பார்வை இல்லாதவர். படிங்க சாமுவேல் 5:6. This Samuel 5:6. Le roi marcha avec ses hommes sur la Jérusalem contre les Égyptiens.
dire à David, tu n'entreras pas ici car même les aveugles et les athées le repousseront en disant, David n'entrera pas ici. இப்ப கர்த்தர் யுத்தத்துக்கு போக சொல்லியாச்சு, போறார். இங்க பாத்தீங்கன்னா 2 Samuel 5:6 தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷனுடைய கூட எஸ்லேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதான் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதிலே குருடனும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சப்பானிகள் யார்? நடக்க முடியாதவர். சரியா? தடுப்பாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணுறபடி எல்லாம் நடக்க முடியாது என்று அடித்து பேசுவார்கள். தெரியுமா? நமக்கு வேதம் பசுத்தமா இருக்க முடியாது. தெரியுமா? எப்படியெல்லாம் பேசுறாங்க இப்ப நான் பார்த்து. அவன் யாரு? அவன் சப்பானி, உன்னையும் சப்பானி ஆக்கிடும். அல்லேலூயா. இன்னொருத்தன் குருடன், அவனே கர்த்தரை பார்க்காதவன், உன்னையும் பார்க்க விடாதபடி பண்ணிடுவான். இயேசுக்குள்ள பிரச்சனையா தான். இயேசு உபதேசம் பண்ணினா இங்க இருக்கிற இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் பிரச்சனை. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? ஐயோ, என்னுடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களே, அந்த வாய்மொழி பண்ணியிருந்தாரா? என்ன பேர் கொடுத்தார்? வள்ளி அடிக்கப்பட்ட கல்லறை. பிரதிதான் நல்ல யூனிஃபார்ம் விஷயம். இப்ப ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் இருக்கு. கேத்தலிக் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி லோ போடுறது, பிஷப்புக்கு கிரீடம் வைக்கிறது, மறுபடியும் மறுபடியும் அல்ல விசாசம் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் சபை. சப்பானிகள் யாரு? அவங்க சரியா நடக்காதவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில நடக்காதவங்க. குருடர் யாரு? அவங்க பார்வையற்றவங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொன்னார் இயேசு, குருடருக்கு வழிகாட்டினா 2 பேருமே பள்ளத்தாக்குல போயிடுவாங்க. நாங்களே வழி தெரியாம அலைஞ்சோடு இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் கண்களை திறந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அழுகையின் பள்ளத்தாக்கை கடப்பதற்கு கர்த்தரை சார்ந்து கொண்டால் மட்டுமே சாதனை படைக்க முடியும். அல்லேலூயா. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கவும் கடக்கிறா நான் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை எப்படி செய்யணும்னு கேட்டா அவர் சொல்லிக் கொடுப்பார். 3வது, எதற்கு அழுகையின் பள்ளத்தாக்கு? எபிரேயர் 6, ஹீப்ரு 6. இங்க எபிரேயர் 6:2 என்ன சொல்லப்படுதுன்னா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போகுமாக. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதுல ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை. நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க ஏன் கொடுக்குறான்னு தெரியாது, எடுக்கிறவனுக்கு ஏன் எடுக்கணும்னு தெரியாம இருக்கு. அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா நான் பாவத்துக்கு மறிக்கணும். இயேசு எப்படி மறிச்சாரோ அது மாதிரி நான் அடக்கம் பண்ணப்படுவேன். அல்லேலூயா. இப்ப நான் மறுபடியும் பிறந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை மாறிடுது. சரியா? இது உபதேசம். நான் வேறு பிரிக்கப்பட்ட காரியம் நடத்தணும், பரிசுத்த ஜீவியம் செய்யணும். சரியா? இந்த வேறு பிரிக்கப்பட்டவன் 2 Corinthians 6:18 வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் அந்நிய நோகத்தோட பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் இன்னொரு ஆளோட கல்யாணம் செய்யக்கூடாது. இது ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வருது இந்த உபதேசம். இப்ப அடுத்தது வந்து கைகளை வைக்கிறது, மருத்துவ நோய் தழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, அதாவது கர்த்தருக்குள்ள மரிக்கிற உயிர் தழுகிறது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவது மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம நாங்க பூரணராகும்படி கடந்து போகும்படி அங்க சொல்லப்படுகிறது. பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். 2 Corinthians 7. Puisque nous avons de telles promesses, bien-aimés, soumettons-nous de tout ce qui souille notre corps et notre esprit, et poursuivons jusqu'au bout la sainteté dans la crainte de Dieu. இங்க பாத்தீங்கன்னா 2 Corinthians 1 சொல்லுது, நாங்க பூரணராகும்படி கடந்து போகணும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குவதை தேவ பயத்தோடு பூர்ணமாக்க கடவோம். பரிசுத்தமாக்குவதை தேவ பயத்தோடு பூர்ணமாக கடவோம். கடந்து போகிற மனுஷி பூர்ணமாக முடியும்.
சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். ஜோர்தான் என்பது கடுமையான ஒரு சோதனை, மரணத்துக்கு நெல்லாக இருந்தது. ஜோஷுவாவும் ஆசாரியர்களும் ஜனங்கள் அந்த கடுமையான சோதனையில் ஜோர்தானை கடந்தார்கள். எரிகோவை வீழ்த்தி 37 ராஜாக்களை ஜெயித்து இந்த கானானை அடைந்தார்கள். 1 சாமுவேல் 30:10 தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க கூடாமல் நின்று போனான். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போக சொல்லி சகலத்தையும் கடந்து போன்னு சொல்லிட்டு தானே போனது. பாத்தீங்கன்னா 400 பேரோட கூட தொடர்ந்து போனா 200 பேர் விடாய்த்து போனோடய நின்றுட்டான். அரை கலவாசி அவுட். சரியா? தாவீதின் வாழ்க்கை தொடர்ந்து போகிற வாழ்க்கை. தொடர்ந்து அவன் போகும்போது ஒரு ஆறு குறுக்கே வந்தது. அந்த ஆற்றின் பேர்சோர் ஆறு. பேர்சோர் என்றால் சோர்வு. சோர்வின் பள்ளத்தாக்கு வந்த போது தாவீதோடு வந்தவர் 2 பேர் 2 பேர் அங்க நின்று விட்டாங்க. இப்ப 200 பேரோடு தாவீது போனார். தாவீது போகிறார். 1 சாமுவேல் 30:9 பாத்தீங்கன்னா 600 பேர் போனாங்க. ஆற்றண்டை வந்த போது அங்கே சிலர் நின்று போனாங்க. 10ஆம் வசனத்தில் நின்று போனார்கள். 2 பங்கு நின்று போனாங்க. ரொம்ப களைப்பினால் ஒதுங்கி போனாங்க. அவர்கள் கொள்ளடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதாயிலும் பெரியதாயிலும் குமாரனும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டா, நானும் நீங்களும் யாரை தொடர வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசுவை தொடர வேண்டும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல தொடர வேணும். கர்த்தர் கொடுத்த அழைப்புல தொடர வேணும். கர்த்தர் சொன்னதுல ஓட வேணும். சிலோட எங்களோட வந்தவங்க நின்று போயிடுவாங்க. அல்லேலூயா. பின்வாங்கி போயிடுவாங்க. அது இந்த காலத்துல வந்து நம்மோட வந்தவங்க எங்களுக்கு எதிராகவே மாறிடுவாங்க. இப்ப தாவீது வாழ்க்கை அப்படிதான் வந்துச்சு. முதல் எதிராக வந்தாங்க, கல்லறிஞ்சு கொல்ல போனாங்க. ஆனாலும் தேவன் தனக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு போயினாங்க. போயும் 600 400 நின்றுச்சு. இந்த 200 போய்தான் அங்க ஜெயித்த கொண்டு வந்தா, சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தா. 2 பஞ்சாயத்து நின்று போனோட பஞ்சாயத்து பிள்ளையும் கூட்டிட்டு வந்தான். அல்லேலூயா. நாங்க தேவனுக்குள்ள எங்களை திடப்படுத்துறார்கள், மற்றாக்களுக்கு உதவி செய்யும். நாங்க விழுந்து எழுந்தார்கள், எங்களுக்கு கேடு உண்டாக்கி மற்றாக்களுக்கும் கேடு உண்டாக்குறவங்களா இருப்போம். ஆகவே கிறிஸ்துவின் நிறைவான மகிழ்ச்சி பூர்ணராகும்படி கடந்து சென்று கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் முதிர்ச்சியை நாங்க அடைய வேணும். அதுக்காகத்தான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கில் பெரும் ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 84:6 சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒரு மறுரூபப்படுத்தும் வல்லமை உங்களிலும் என்னிலும் அங்கு உருவாகிறது. நீரூற்றுள்ள இடமாக மாறுகிறது, நீர்நிலைகளாக மாறுகிறது. உங்கள் கால்பட்ட இடம், கண்ணீர் விழுந்த இடமெல்லாம் நீரூற்றாக மாறுகிறது. முதலில் நீங்கள் வீட்டை நீரூற்றாக மாற்றுங்கள், உங்கள் சபையை நீரூற்றாக மாற்றுங்கள், உங்கள் பிராந்தியத்தை நீர் சொல்லப்படுது. ஏசாயா 12:3 என்ன சொல்லப்படுங்க? ஏசாயா 12:3 பாத்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து ஏசாயா 12:3 மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்கின்ற மண்ணில் இருந்து நீரூற்று, விண்ணிலிருந்து மழை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கிறவர்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வார்கள். பள்ளத்தாக்கில் நீரூற்றை வரவிடுகிறார்கள். சங்கீதம் 104:10 சொல்லப்படுகிறது. வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாக மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற பண்ணுகிறார்கள். சங்கீதம் 35:3 சொல்லப்படுது. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், பூமி தன் பலனை கொடுக்கும், மரங்கள் தன் கனியை கொடுக்கும். 58:11 சொல்லப்படுது. இதெல்லாம் யாருக்குண்டா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கலந்தவர்களுக்கு வர்ற ஆசீர்வாதம். நாங்க பாடுறோம், பெருக்கன் ஒரு பாட்டு எழுதிட்டார், வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அல்லேலூயா. யாருக்கு? பள்ளத்தாக்கை கடந்து ஜெயிக்கிறவர்களுக்கு. தேவனை சம்பூர்ணமான மழையை பெய்யப்பட்டு இழைத்து போன நமது சுதந்திரத்தை திடப்படுத்த சங்கீதம் 68:9 சொல்லப்படுது. அவருக்கு பயிர் உண்டாங்க அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சங்கீதம் 10:1 சொல்லப்படுது. எபிரேயர் 6:7 படிங்க. சொல்லுது எபிரேயர் 6:7 எப்படி எனில்
தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களோடு கேட்ட பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடி பெய்கிற மழை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இப்போது ஆவியின் மழை பெய்கிற நேரம். நீங்களும் நானும் தான் நிலம். பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீங்க. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது சந்தோஷம், சாந்தம், அன்பு, தயவு, நீடிய பொறுமை, சமாதானம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம் ஆகிய மழை உங்கள் மேல் பெய்கிறதுனால ஆண்டவர் சாட்சியாய் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பீங்க. உபாகமம் 32:2, Deutéronomie 32:2. Mes instructions se déversent comme la pluie, que ma parole tombe comme la rosée, comme des oiseaux sur la verdure, comme des gouttes d'eau sur l'herbe. இங்க பாத்தீங்கன்னா மழையானது உபாகமம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். மழை என்பது உபதேசம். அது இளைஞர் மேல் அந்த மழை பெய்ய வேண்டும். மழை கிருபையின் ஆவிக்கும் விண்ணப்பத்தின் ஆவிக்கும் அங்க ஒப்பிடப்பட்டுள்ளது. சகரியா 12:10 படியும். Shachariah 12:10. Alors je déverserai sur la famille de David et sur les habitants de Jérusalem un esprit de grâce et de supplication, et ils se tourneront les regards vers moi, celui qui est transpercé, ils pleureront sur lui comme sur un fils unique, ils pleureront amèrement sur lui comme on pleure sur un premier-né. இங்க பாத்தீங்கன்னா 12:10 சகரியா, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே போரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக தூக்கிறது போல எனக்காக மனங்கசந்து தூக்கிட்டார்கள். மழை என்றால் உபதேசம். மழை என்றால் தேவ கிருபை. இந்த கிருபை வந்துவிட்டால் நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. சரியா? மழை குளங்களை நிரப்பும் என்றால், உபதேசம் என்றால் என்னை நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல போனா தான் அந்த அழுகையில இருக்கிறவர்களை நீங்க கட்ட முடியும். லூக் 21:38, லூக் 28:21-38. பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 84:6-10, Psalm 84:6-10. Heureux ceux qui trouvent leur force en toi, ils trouvent dans leur cœur des chemins tout tracés lorsqu'ils traversent la vallée des fleuves, il la transforme sur un lieu plein de sources, et la pluie couvre aussi les bénédictions. Leur force augmente pendant la marche, ils se présentent devant Dieu à Sion, l'Éternel Dieu de l'univers, écoute ma prière, prête l'oreille, Dieu de Jacob, toi qui es notre bouclier, vois en Dieu, regarde le visage de celui que tu as désigné par onction. இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 84:10, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவசனில் வந்து காணப்படுவார்கள். சீனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனை செவிகொள்ளும். சேலா. எங்கள் கீழகமாகிய தேவனை கண்ணோக்கி பாரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தேவ சன்னீர் வந்து பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் காணப்படுவார்கள். ஆக நாங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி. இப்ப சீயோன்றது அவங்க பரலோகத்துக்கு சர்வ சங்கமாகிய சபை. அல்லேலூயா. இந்த சபை தேவனுடைய சபையோட ஜாயிண்டா இருக்கும். நீங்க மார்நாதன் வைக்கலாம், அல்லது சியோன் வைக்கலாம், பிள்ளை வைக்கலாம், எதை வேணா வைக்கலாம். ஆனா அந்த பரம சங்கமாகிய ஹெட் சபை, தலைம சபை பரலோகத்துல இருக்கு, அது சியோன்ல இருக்குது. அல்லேலூயா. அங்க தொடர்புடையதா இருந்தா தான் கர்த்தருடைய வருகையில எங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது.
ஆகவே தேவன் சந்நிதியில் பலத்தின் மேல் பலனடைந்து சீவன் காணப்படுவோம். ஆகவே தேவனுடைய சந்நிதியில தான் நாங்கள் பலன் அடைய முடியும். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்தவர்கள் 3 அனுபவங்களில் முன்னேற வேண்டும். முதலாவது வாசல்படி நிற்கிறான், அங்கே காவல் காக்கும் வேலை. அடுத்ததாக பீடங்களண்டை வந்து விட்டான். எவ்வளவு முன்னேற்றம் பெறும் வந்தவன் அதே இடத்துல நிக்க. அல்லேலூயா. தாவீது பலிபீடத்துக்கு வந்தவுடன் தன்னை ஒரு சிட்டுக்குருவியை போல ஒப்படைக்கிறார். முதலில் வாசற்படியில் வருவான், பிறகு பீடத்தண்டைக்கு வருவான், அதன் பின் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவான். ஆலயத்தின் பாக்கியம், அழுகையின் பாக்கியம், ஆசீர்வாதத்தின் பாக்கியம். அழுகையின் பள்ளத்தாக்கை கடப்பவர்களுக்கு 3 பாக்கியம் இருக்கிறது. ஒன்று, ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில ஜெயித்த காரியம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். அது அவனுக்கு இன்பமா இருந்தது. அல்லேலூயா. அது சந்தோஷமா இருந்தது. ஆலயத்தின் பாக்கியம், அழுகையின் பாக்கியம் என்பது நீரூற்றும் மழையும், ஆசீர்வாதத்தின் பாக்கியம் என்பது கிருபையும் மகிமையும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருவருக்கும் அழுகையின் பள்ளத்தாக்கி இருக்கு. அல்லேலூயா. அதை நீரூட்டாக்க வேண்டியது நாங்க தான். எல்லாத்தையும் கர்த்தர் செய்யணும் என்றா எல்லாவற்றையும் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்தார். எங்க? சிலுவையில். அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவருடைய சிலுவை இல்ல, எனக்கு. ஏன்? அவர் தானே சிலுவை சுமந்துட்டாரு. அவரை பின்பற்றணும். ஓகே. இயேசு சிலுவையில மறிச்சார் எனக்காக, யாவற்றையும் செய்து முடிச்சுட்டார். இப்ப கர்த்தர் சொல்றாங்க, நீ என்ன பின்பற்றி வரணும்ன்றா நான் உனக்கு ஒரு சிலுவையை தர்றேன், அதை தூக்கிக்கொண்டு என்ன பின்பற்றிக்கோ. காமிச்சு கொடுத்துட்டா ஏன் நான் மறுபடியும் சிலுவை சுமக்கும்? வசனத்திலே வச்சுக்க, அவனவன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்ற விரும்பினா பின்பற்று. யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, யாரையும் மதம் மாற்றுவதும் கிடையாது. இது மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மதத்தை உண்டாக்கினவர் மனுஷன். அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவரை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை நான் தெரிஞ்சு கொண்டேன். அதான் சாக்கியம். அதனால நான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா எனக்கு என்னன்னு தெரியும். நான் எப்ப மதிப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்ப மதிச்சாலும் நான் தேவனத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த உலகம் சொல்லுது இந்த பூமி வாழ்றதுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு, அதனால கார் விடாத நடந்து போன்ற மாதிரி செய்து கொண்டு இருக்குது. ஆனா இதே பூமியில தான் நாங்க தேவன் 1000 வருஷம் அரசால போறோம். அல்லேலூயா. அங்க இலைகள் ஆரோக்கியமா இருக்கு. அல்லேலூயா. அங்க சாபம் இல்லை, இதே பூமியில தான். இப்ப ஏன் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கா? பாவம் பெருகிற இடத்துல கர்த்தருக்கு கோபாக்கினை இருக்கு. இப்ப பாருங்க, பிரான்ஸ் எவ்வளவு அருமையான நாடா இருந்துச்சு. எப்ப சாபத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ, பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ, இந்த கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3-4 வயசு பிள்ளைய செக்ஸுவல் இது பண்ணி இருக்கிறாங்க. எங்க? ஸ்கூலில். அல்லேலூயா. பிள்ளைங்க ரியாக்ஷனை பார்த்து சைக்காலஜி டாக்டரை வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. 5 வயசு பிள்ளைல கூட விடாத அளவுக்கு சாபமும் அருவருப்பும் பெருகிறது. காரணம் என்ன? தேசம் விட்டு கொடுத்தபடியா. நேற்று ஃபுட்பால் நடந்துச்சு. PSG-க்கும் என்ன இன்னொரு லண்டன். அது ஓகே. நான் பார்க்கவே அராப்காரங்க போய் கத்தியால குத்தி இருக்காங்க புலிசுக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக இந்த அருவருப்பு தேசத்துக்கு வரைக்கும் முன்பாக 15 வருஷத்துக்கு முன்பாக இந்த பிரச்சனை கிடையாது. இந்த முறை இது நடக்கும். பாருங்க, ஒரு திருடன் அரெஸ்ட் பண்ண தெரியாது. சரியா? இந்த பிரச்சனை வராமக்கு 20,000 போலீஸ போட்டுருக்கோம். ஸ்பெஷல் 20,000 போலீஸ போட்டு 400 பேர் ராத்திரி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல செத்ததுக்கு தான் தெரிய வரும்.
தமிழ் படியே குத்தி இருக்காங்க. அல்லேலூயா. இட்டடியில வந்தது. ஓகே. என்ன நிறைய பேருக்கு நியூஸ் சொல்றான், நீங்க போவாதீங்க, அவனே சொல்றான், சட்டத்தை வைக்கிறவனே சொல்லுறான். அல்லேலூயா. இப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, சம்மர்ல இந்த முறை ஏப்ரல்ல மழை சரியா பெய்யாதனால தண்ணி நீ கண்டபடி பாய்க்க வேணா, தண்ணி லிமிட் வர்ற ஃபேக்டரை தாண்டா 3000 யூரோ ஃபைன். கொரோனா டைம்ல நீ இவ்வளவுதான் சாப்பிட வேணும். இப்ப பாத்தீங்களா, நீ இவ்வளவுதான் குடிக்க வேணும் தண்ணி, இவ்வளவுதான் சாப்பிட வேணும். அல்லேலூயா. இவ்வளவுத்த கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்டால இந்த தேசத்தை நாசமாக்கணும் ஒண்ணும் செய்ய முடியல. இவன் என்ன செய்யறான், அடிக்கிறான், உடைக்கிறான், கொளுத்துறான், எத்தனையோ கடைகள் நஷ்டம் வருது. இந்த நஷ்டத்தை கவர்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க பரிசுத்தத்தை தொலைச்சிட்டாங்க. சபை எப்ப பரிசுத்தமா இருக்கும், அப்பதான் தேசம் பரிசுத்தமா இருக்கும், தேசத்துல நன்மை இருக்கும். சிம்பிளா சொல்ற பாருங்க, ஜெசபேல் தேசத்துல இருக்கிற ஊழியக்காரர்களை கொலை செய்தான். எலியாவுக்கு தெரியாது நான் 7000 பேர் இருக்கிறேன்னு சொல்லி எலியா சொன்னா நான் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் கத்தர் வானத்தை அடைக்கல, எலியா தான் வானத்தை அடைச்சார். மழையும் பெய்யாதபடிக்கு பனியும் பெய்யாதபடிக்கு அடைச்சார். பஞ்சம் வந்த போது ஒரு பிள்ளைய வெட்டி சாப்பிடுறாங்க. விளங்குதான் கொடூரம் எங்க வருது? தேவனுக்கு விரோதமாக அரசாங்கம் வரும்போது. இப்ப தேவனுக்கு விரோதமா அரசாங்கம் வராம தடுக்கிறது யாரு? சபை, ஜெபிக்கிறவங்க. இப்ப சபைக்குள்ள என்ன வந்துட்டு? அசுத்தம் வந்துட்டு. பாவத்தை கண்டிக்க மாட்டோமா? பாவத்தை கண்டிச்சா வாலிபர்கள் துளைஞ்சு போட்டுவேன். அதான் துளைஞ்சு போயிருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஆக்கள் வேணும். உனக்கு ஆக்கள் தேவையில்லை, கர்த்தருடைய பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து வனாந்திரத்தை சந்திக்காம நீ தேவன ஊழியத்தை சந்திக்க கூடாது. இயேசு ஊழியம் செய்கிறார், அவர் தேவன், அவர் தான் என்னை உன்னை உண்டாக்கினவர். ஆனா அவர் எடுத்தது மனுஷ சரீரம். அதனால 10 மாசம் வயிற்றுல இருந்தார், பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. குழந்தை கரு உருவானதுல இருந்து 3 கண்ணு உண்டாச்சுதோ, வாய் உண்டாச்சுதோ, அதுக்கு பிறகு சரீரம் எலும்பு எல்லாம் உண்டாகுது. ஒரு பாசாதான் ஒரு மாசம் உண்டாகி கொண்டு இருக்குது. முழுமையா 10வது மாசம் வருது பிள்ளை. அல்லேலூயா. அவ்வளவு பொறுமையா இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் காத்திருந்தது. 30 வயசுலதான் அந்த ஆசாரியர்கள் வந்து ஆசாரியராக முடியும். என்ன ஒரு பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ஒழுங்குமுறையும் நிறைவேற்றதுக்காக அவ்வளவு பொறுமையா இருந்து காத்திருக்காரு. 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியானவருடைய வனாந்திரத்தை விட்டுட்டார். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்துதான் சீசர்களை அப்போஸ்தலரை தெரிவு செய்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்துட்டாரா? அதுக்கு பிறகு இரவிரவா ஜெபிச்சு ஆன்லைன் பிரேயர் ஜெபித்தான் சீசர்களை தெரிவு செய்தார். யார் நமக்கு முன் பாதையை வச்சுட்டு போயிருக்கிறார்? யார் அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. நாங்க ஊழியத்துக்கு தொடங்குறோம். எத்தனை பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நாங்க ஊழியக்காரர் தேர்வு செய்யும் போது ஜெபிச்சு எடுக்கிறோம்? அல்லேலூயா. சபை இப்ப எங்க போய் கொண்டிருக்குது? கோராக இந்த ஆவினால நிரப்பப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து எவ்வளவு அசுத்தம் காரியம் செய்தாலும் கர்த்தர் கவனிக்கவே மாட்டார். தெரியுமா? எப்ப ஒரு தேவனுடைய மனுஷி கர்த்தருடைய பிள்ளைகள் இதுக்காக மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாங்களோ அப்பதான் கர்த்தர் வாங்கி வருவார். தெரியுமா? இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு நியாய தீர்ப்பு போயிடும். ஆமே. இந்த தேசம் சாபத்துக்குள்ள போயிருக்கு. டாக்ஸ் மேல டாக்ஸுக்குள்ள போய் கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இவ்வளவு சேதங்கள். அதான் மறுபடியும் கேட்டான், இந்த ஊதாரி கூட்டம் உடைக்கிறதுக்கு நாங்க எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? அல்லேலூயா. நியாயமான கேள்வித்தாங்க. அதனாலதான் நாங்க ஜெபிக்கிறாங்க எப்பவுமே தேவன் தேசத்துக்கு நல்ல
தலைவர்களை கொண்டு அப்படிதான் வசனம் சொல்றது. நீங்க சுகமா இருக்கணும்னா தேசத்தின் தலைவருக்கா நீ ஜெபிக்கணும். நாங்க என்ன செய்யறோம்? கர்த்தர் கொண்டு வந்துட்டா நான் இப்ப யூடியூப்ல நிக்கிறேன், பேஸ்புக்ல நிக்கிறேன்டா, ஏதாவது கேஸ் ஆப்போச்சுதான்டா. கர்த்தாவே, இந்த ஹோமோசெக்சுவல் ஆட்சியை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஹோமோசெக்சுவல் விட்டுறது என்ன விட்டா இவர் வந்து எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிரு. அல்லேலூயா. நாங்க அல்லேலூயா. ஓகே, நான் முடிச்சுட்டேன். அல்லேலூயா. இந்த தேசத்தின் நன்மை எங்களோட கருத்துல இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய குடும்பங்களோட நன்மை எங்களோட கருத்துல இருக்கு. ஜெபிக்கிறவங்க கருத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஜெபிக்கிறவங்களை யாரும் வந்து பாராட்ட மாட்டாங்க, புகழ மாட்டாங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு போகணும்ன்றா இந்த தேசத்துக்காக ஜெபிக்கவன். நான் அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி தான் வருவன். அல்லேலூயா. நான் வந்து இப்ப வனாந்திரத்துக்கு போயிட்டான். நீங்க இந்த கர்த்தருடைய ஆவியானவரை கொஞ்சம் விட்டுடுவார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு நீ வனாந்திரத்துக்கு போகலையேண்டா நான் சொல்லுவேன் உங்க ரட்சிப்பே கோளாறு பிடிச்ச ரட்சிப்பு. அதுக்கு பேர் ரட்சிப்பே கிடையாது. இந்த ரட்சிப்புல கோளாறு, இந்த ஞானஸ்தானத்துல கோளாறு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல கோளாறு. சிலர் நீ விசாவுக்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், எச்சலம் வீட்டுக்காக ஞானஸ்தானம், அதற்கெல்லாம் ஞானஸ்தானம் பண்ண அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. மாறுபட்ட ஜீவியம் வர்றதுக்கு தான் ஞானஸ்தானம். நிறைய பேர் இத்தனை பேர் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு பேரை சொல்லுவேன். அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவனுக்கு சத்தியத்தை சத்தியமா சொல்லாட்டி உனக்கு ஐயோ. துன்மார்க்கன் அவனோட துன்மார்க்கத்தை கண்டிக்காட்டிக்கு உனக்கு ஐயோ. துன்மார்க்கன் இத வந்து நீ அவனுக்கு சொல்லாட்டிக்கு அவனுடைய ரத்தப்படி உங்க தலைமையில கேட்பான். நம்முடைய எஜமான் பயங்கரமான எஜமான். ஆகவே வனாந்திரத்துக்கு நீ போய் ஆகவன். வனாந்திரத்துல யார் ஜெயிக்கவனும்? நீங்க தான் ஜெயிக்கவன். அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வார் கர்த்தர். ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வார். அவரை வந்து ஜெயம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் உதவி செய்ய மாட்டாரு. நீங்க தான் ஜெயிக்கவர். ஏன் தெரியுமா? ரட்சிப்பின் அதிபதி அவரே உபத்திரவத்துல போய் வந்தவர். அவரையே உபத்திரவப்படுத்துவது தேவனுக்கு பிரியமா இருந்தது. நாங்க யாரு? அவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நாங்க ராஜாக்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ராஜாவின் பிள்ளை அடுத்த ராஜாவா வரும். அவன் யுத்தம் செய்ய தெரிஞ்சிருக்கவன், எதிரிய ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும், எதிரி ஒடிக்க தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு எதிரி எல்லா இடத்துலயும் இருக்கலாம். அல்லேலூயா. அது சபைக்குள்ளேயும் இருக்கலாம், சபைக்கு வெளியிலேயும் இருக்கலாம், ஊழியக்காரன் என்ற பேர்ல இருக்கலாம், ஊழியக்காரன் என்ற பேர்ல இருக்கலாம், பிஷப் என்ற பேர்ல இருக்கலாம், அப்போஸ்தலன் என்ற பேர்ல இருக்கலாம், தீர்க்கதரிசி என்ற பேர்ல இருக்கலாம். எதிரி என்றா யார் தெரியுமா? என்ன தேவனோடு நடக்க விடாதபடி தடுக்கிறவன் அவன் பொல்லாதவன். அவன் எந்த பேர்ல இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அவன் தான் எனக்கு எதிரி. அல்லேலூயா. என்னோட கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்காத படிக்க தடுக்கிறவன் அவன் தான். அவன் உறவா இருக்கலாம், வெள்ளை இருக்கலாம், ஒழுக்கு இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அதை இனம் காண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் உதவி செய்வான். எப்படி ஜெயிக்கணும் கர்த்தாவை இவன் கேட்டா தான் கர்த்தர் சொல்லுவான். எனக்கு இனம் காண தெரிய வரும். ஆக நாங்க இந்த வழியில் எழுந்திருப்போம். நீங்க வனாந்திரத்துல போய் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. கொண்டு போறது யார் தெரியுமா? ஆவியானவர் தான். உங்களை ஆவியானவர் கொண்டு போனா ஆவியானவர் அங்கதான் இருப்பார். அல்லேலூயா. நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாப்பார். எனக்கு ஒரு சாட்சி பார்த்தேன். யாருன்னா கெனத் கோகனா யாருன்னு தெரியல. இப்ப தேவனோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு குரங்கு வந்து குரங்கின் ஆவி வந்து அது கத்திக்கொண்டே இருக்கு. சரியா? இப்ப தேவ தமிழ் அவருடைய ஊழியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு இந்த குரங்கின் ஆவி வந்து கத்திக்கொண்டே இருக்கு. குரங்கு சேட்டை போட்டுக்கொண்டே இருக்கு. அப்ப நீங்க கடைசியில பொறுமை இழந்து இயேசுவை கேட்டாராம், கர்த்தாவே இந்த குரங்கின் ஆவி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே ஒரு வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்க நீ பாக்கலையா? இது துரத்த மாட்டீரான்னு கேட்கலாம். இயேசு சொன்னாராம், நீ எப்ப துரத்துவாரு நான் பார்க்க முடியும்.
அல்லேலூயா. அவர் அப்படிதாங்க. ஏன்னா நம்மகிட்ட அதிகாரம் கொடுத்துட்டு அவரை செய்யறதுக்கு இப்ப நீங்க உங்களை ஒரு வேலைத்துல இருக்கிற உங்களோட ஓனர் பத்திரம் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்றா, இப்படிதான் செய்யணும்னு காமிச்சிட்டு போறான். ஒவ்வொரு காலம் உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அதுக்கு எதுக்கு உங்களை நியமிக்க வரும்? அல்லேலூயா. நாங்க யாருன்னா ராஜாதி ராஜாவனுடைய ராஜாக்கள். அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க. அவர் ஜெயம் எடுத்தவர். அவர் ஒன்றும் தோட்டதே கிடையாது. சிலுவையை பார்த்து பயப்படல, வனாந்திரத்தை பார்த்து பயப்படல. அல்லேலூயா. ஏழ்மையை பார்த்து கூட அவர் பயப்படல. எதற்கு குறிச்சும் புகழ்ச்சியை பார்த்து பயப்பட்டாரா? புகழ்ந்தவனோட அப்படியே போயிட்டாரா? ஒரு முறை அவர் ராஜாவாகிறது ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போவழிந்தாங்க. அப்ப அவர் மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. தூசிச்சாங்க. தூசிச்சாங்க. ஏதாவது வருத்தப்பட்டாரா? சீசர்கள் கூட இருந்தாங்க. என்ன செய்தாங்க? ஐயோ இது கடினமான உபதேசம், அது யாருக்கு பின்பற்ற முடியும் என்று அவருக்கு அட்வைஸ் பண்ணினார். அல்லேலூயா. சொல்லிட்டு போயிட்டாங்க. இருக்கிறாங்க பாருங்க, நீ போறியா? அல்லேலூயா. கேரியதான் இருக்கிறாரு. 12 அப்போஸ்தலர் போட்டு இருக்கிற போறியா? அல்லது இன்னொரு புது 12 அப்போஸ்தலர் உருவாக்க வேணுமா? ஆனா மணிக்கு எத்தனை சீசன் தெரியுமா? 500க்கும் மேற்பட்ட சீசன். அல்லேலூயா. ஒரே ஒருத்தன் தான் கேட்டின் மகன் அவன் பேர் பெற்றான். இயேசு அப்போஸ்தலன் 12 சிங்காசனங்களை உட்கார வேண்டியவன் கேட்டின் மகன். ஏன் தெரியுமா? அவன் இயேசுவோடும் இருந்தான், இயேசுக்கு எதிரானவர்களோடும் இருந்தான். அல்லேலூயா. இயேசுவை கொலை செய்வர்களோடும் ஒரு ஐக்கியத்தை வச்சிருந்தான், இயேசுவோடும் இருந்தான். இயேசுவோடு ஊழியமும் செய்தான், பிசாசுகளை துரத்தினான், அற்புத அடையாளங்கள் செய்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனா இயேசுக்கு எதிரானவர்களும் கூட இருந்தான். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இயேசுவோட பேர்ல பசுத்தத்தை துளைச்சவன் எல்லாம் இயேசுக்கு எதிரானவன், இயேசுவோட வார்த்தைக்கு எதிரானவன். அதனால்தான் இயேசு சொன்னார், சீசன் சொன்னாங்க, உன்னுடைய நாமத்தினால பிசாசு துரத்துறமே நம்மள சேராதவன். அல்லேலூயா. இயேசுனா விட்டுடாது. இப்ப பரலோகத்துக்கு வர்றாங்க. பரலோக அங்கீகரிக்க அவங்க சொல்றாங்க, நான் உன்னுடைய நாமத்தினால பிசாசு துரத்தினோம், உன்னுடைய நாமத்தினால குணமாக்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது, அங்க போகும். நீங்க நாமத்தினால கர்த்தர் பாத்தீங்கன்னா, நீங்க இயேசு நாமத்தினால நீங்க பாஸ்டரா இருக்கலாம், இயேசு நாமத்தினால நீங்க ஊழியம் செய்யலாம், இயேசு நாமத்தை நீங்க சத்தியம் சொல்லலாம். அல்லேலூயா. யெகோவா காரணம் நீங்க பெருசா சத்தியம் சொல்லிருக்கீங்களா? இங்க வீட்பந்தில 25,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப நீ சத்தியம் சொல்லி கேட்கறதுனால அவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டானா? அவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போவானா? இல்ல. இந்த வேதம் தான் நியாயத்தி இருக்குது. வேதம் தான் நீ எங்க போவேன்னு உங்களை நியாயத்தி பாவம் எங்களுக்கு எதனால தெரியும்? சொல்லுங்க. எந்த வார்த்தை? பவுல் சொல்ற நியாய பிரமாணம் வராட்டிக்கு உனக்கு பாவம் என்னன்னு தெரியாது. இந்த வேதத்தில யார் பரலோகம் போவாங்க போக மாட்டாங்கன்னு எழுதி வச்சு. அல்லேலூயா. நீதிமொழியில சொல்லப்படுது, நீ நீதிமான துன்மார்க்கன்னு சொன்னா சபிக்கப்பட்டவன், துன்மார்க்கன நீதிமானுக்கு நீ செல்வி கொடுத்தா நீ சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. வேதம் நீங்க சொல்லிட்டோம். வேதம் சொன்னா அப்படியே சொல்றதுக்கு தான் தேவனுடைய வாயாய் கர்த்தர் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இத நாங்க மாத்தக்கூடாது. மாத்தினா இதுல சொல்லப்படுற சாபம் நம்மையில் வரும்னு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில கடைசியில கொட்டப்பட்டதும் உங்க தலைமையில இறக்கணும்னு சொல்லி இதுல கூட்டினாலும் குறைச்சாலும் சரி, இதை அப்படியே சொல்லணும். அவன் இது நொந்து போனாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அழுதாலும் சரி, அவன் இதை வெடிச்சு செத்து போனா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லணும். அல்லேலூயா. நாங்க கர்த்தருடைய பிள்ளைங்களா? ஆமே. நாங்க ஒரு வனாந்திரத்தை சந்திக்கோம். அல்லேலூயா. அதுல ஜெயம் எடுக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புவோம். ஆமே. ஏன்னா நாங்க ஜெயம் கிறிஸ்துவில நாங்க பாடணும். ஆமே. ஜெயம் கிறிஸ்துவில நாங்க ஜெயம் எடுக்கிறவர்கள். அவைகளை நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். பள்ளத்தாக்க பார்த்து பார்க்கிறீங்க, பயப்படுறீங்களா? வனாந்திரத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அல்லேலூயா. சிலரை நாங்க போற இடம் எங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. அல்லேலூயா. வர்றவன் போறவனே விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கான வார்த்தையை சொல்லுவான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே விட்டுரும். அல்லேலூயா.
அப்பதான் நான் பேசணும், எனக்குள்ள இருக்கிற என்னுடையவனுக்கு பேசணும். நான் இது ஒரு கூடு. இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு கூடு. அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அது செத்து போயிடும். அல்லேலூயா. அது செயலிழந்து போயிடும். ஆனா அந்த உள்ளான மனுஷன் இருக்கான் இல்லோ, அவன் சாகவே மாட்டான். அவன் நித்தியம், தேவன் எவ்வளவு காலம் இருக்கானோ அவ்வளவு காலம் இருப்பான். ஒன்று நித்திய சந்தோஷத்தை, எல்லாரும் நித்திய அக்கினீங்க. இங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு காது இருக்குதா? இருக்கு. கண் இருக்கா? இருக்கு. முடி இருக்குதா? இருக்கு. எல்லாம் வேதத்துல இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு எல்லாம் இருக்குது. வெளியில பார்க்கறதா நாங்க சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரத்தை இந்த மாம்ச கண்களால பார்க்க முடியும். ஆமே. எப்போ ஒரு மனுஷன் மரிக்கிறானோ அப்பதான் வந்து அவனுக்கு தெரியும், தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியில வந்துட்டா இனி அவனால போக முடியாதுன்னு தெரியும். அதனால இந்த ஆவி என்ன செய்யணும்னா தேவன் தந்த இடத்துக்கு போப்பாங்க. ஏன்னா தேவன் எங்க இருக்காங்கன்னா பல்லவத்துக்கு. ஆவி மேல போப்பாங்க. நான் கிறிஸ்துக்குள்ள மறிச்சேன்னா எங்களை வரவேற்கும்படியா தேவதூதர்கள் வருவாங்க. கிறிஸ்துக்குள்ள மறிக்காட்டிக்கு பாதாளத்தின் தூதர்கள் கொண்டே கட்டி வைக்கிறது. ஆமே. ஆகவே நாங்க போறது பரீட்சை. நாங்க விடும்படியாக இல்ல, நாங்க உயர்த்தப்படும்படியாக. ஆகவே நாங்க அழுகையின் பள்ளத்தாக்கு நாங்க கடந்துதான் ஆகணும். ஒரு வனாந்திரத்தை சந்திச்சுதான் ஆகணும். வனாந்திரத்தை சந்திச்சுட்டு போயிட்டோம்னா கர்த்தர் நாங்க இன்னும் உங்களை உயர்த்தணும்டா அடுத்த டெஸ்ட் இருக்குது. நீங்க முதலாம் ஆண்டு பாடம் படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2ஆம் ஆண்டுல டெஸ்ட் இருக்குது, 3ஆம் ஆண்டுல டெஸ்ட் இருக்கு. ஃபெயில் ஆனா என்ன செய்வோம்? திருப்பி படிப்போம். நான் திருப்பி படிக்க மாட்டேன். அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதவா இருக்கிறவங்க நீ காலத்தை வச்சு என்ன பாஸ் ஆக்குறேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் காலத்தை வச்சு ஊழியம், என்னுடைய பரீட்சையில நான் பாஸ் பண்ணவன். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நான் கடந்து போய்கொண்டே இருக்கவன். நாங்க ஜெயிக்கும்படியாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அதுக்குதான் ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார், உதவி செய்யும்படியாக. எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சு எங்களை ஒப்பு கொடுத்து எனக்கு எதிராக வர்ற எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கார். அந்த பூமியில அவர் கேசு போகும்போது கொடுத்த வாக்குத்தான் அதான் பெரிதான வாக்குத்தான். இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு, அதான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் அவங்களுக்கு செயல்படுவான். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. யோசிப்பாங்க, நீங்க எத்தனை இடத்துல நீங்க போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதே இடத்துல நின்றுட்டீங்க? போராட்டத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து எத்தனை பேர் அப்படியே நின்றுட்டீங்க? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. எனக்கு யாரையா, எனக்கு யாரையா.
யாருக்காவது ஜெபிக்கணுமா? ஜெபத்தை வெளிநாட்டிக்க நாங்க யாராவது ஜெபிச்சு முடியும். தோபராக ஜெபிக்கணும். மகிமை நிறைந்தவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் தொடக்கத்தில் இந்த முடிவு மட்டும் ஆவியா